வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பான் கார்ட் நீங்க வச்சிருந்துட்டு, அப்புறம் வறுமை கோட்டுக்கு நீங்க கீழ உங்களோட வருமானம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லி ஒரு ரூமரோ, நியூஸும் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்ங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லுது? மத்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப சமீப காலமா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. என்ன ரூமர்னா அது, பான் கார்டு வந்து நீங்க வச்சிருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் பணம் குடுக்க போறாங்க. எவ்வளோனா இன்கம்ல வந்து நீங்க வெறும் மந்த்லி இன்கம் 10,000த்தும் 15,000த்துக்கு கீழ இருந்தீங்கன்னா, வருஷ வருமானம் 1,50,000த்துக்கும் கீழ இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மாதம் 5,000த்துலேருந்து ரூ. 5,000 வந்து கவர்மெண்ட் குடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ அது அது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம இப்ப சொல்றதுக்கு முன்னாடி, பான் கார்ட்னா என்னன்னு நான் சொல்றேன். பான் கார்ட்னா இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ற ஒரு பெர்மனன்ட் ஐடென்டிட்டி நம்பர். இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு, பேங்க் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மென்ட், ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸு, லோனு, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாரி இதுலலாம் உங்களோட இத நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஈஸியா நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு செஞ்சீங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி உங்களுக்கு டாக்ஸ் பண்ணணும். நீங்க ஃப்ராட் பண்றீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் முக்கியமா இந்த பான் கார்ட் ஐடென்டிட்டி இருக்கு. இது மூலியமா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். நீங்க இந்த பான் கார்டு மூலியமாவே நீங்க எவ்வளோ வருஷ வருமானமும், மாத வருமானமும் வாங்குறீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ, அத வச்சு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி கவர்மெண்ட் வந்து 1,50,000க்கு கீழ வருஷ வருமானம் வாங்குறவங்கலாம் பார்த்து, இந்த வருஷத்துலேருந்து மாசம் 2,000லேருந்து ரூ. 5,000 குடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பரவிட்டு இருக்கு. ஆனா, இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலா இப்படி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணல. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தும் இந்த மாரி ஒரு ஸ்கீம அனௌன்ஸ் பண்ணல. சிஎம் சார் பண்ணல, மோடி சாரும் பண்ணல. பிஜேபி, டிவிகே அவங்க 2 பேர் சைட்லேருந்து இத பத்தி ஒரு நியூஸும் வரல. இது யாரோ கிளப்பி விட்ட ஃபேக் நியூஸ். ஒரு ரூமர். இந்த மாரி அப்படியே இந்த மாரி ஸ்கீம்ஸ் வந்தாலும், அவங்க இந்த மாரி பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பான் கார்டு மூலியமா வச்சு, உங்களோட வருமானத்த பார்த்து, இப்படிலாம் செய்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வேற மாரி ஏதாவது ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அவங்க வேற மாரி ஒரு செக் பண்ணுவாங்க. வெறும் பான் கார்டு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பல விஷயங்கள் செக் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, இத கிளப்பி விடுறவங்க யாருன்னு எனக்கு ஒரு பக்கம் என்னன்னு தோணுதுன்னா, இந்த ஃபேக்கா ஸ்கேம் பண்றவங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு பான் கார்டு நீங்க அப்ளை பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி கம்மி காசுக்கு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பணம் வர ஆரம்பிச்சுரும்னு சொல்லி ஒரு வெப்சைட் அனுப்புறாங்க. பான் கார்டு இல்லன்னா அப்ளை பண்ணுங்க அப்டின்ட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம போனோம்னா, அது ஃபேக்கான வெப்சைட். அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்க போட்டீங்கன்னா, அத திருடி, அது மூலியமா அவங்க ஒரு ஸ்கேம் பண்றாங்க. ஸோ, அதனால எந்த வெப்சைட் அனுப்புனாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வருதுன்னு சொல்லி இந்த மாரி வெப்சைட்லாம் அனுப்புனா, பான் கார்டு அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா அந்த ஸ்கீம் வரும். உங்களோட ஸ்கீம் வருமான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க எலிஜிபிளா அப்டின்னு சொல்லிலாம் ஏதாவது வெப்சைட் அனுப்பி உங்கள செக் பண்ண பார்க்க சொன்னா, கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்க பேரன்ட்ஸ்க்கும் இந்த மாரி நியூஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா, இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமர்ஸ்லாம் பரப்பி விடுறாங்கன்னு தோணுது. கன்ஃபார்மா சொல்ல முடியல. பட் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதேமாரி உங்க பேரன்ட்ஸ் கிட்ட ஓடிபி, அ ஏடிஎம் கார்ட் பின்னு, பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லி வைங்க. முக்கியமா நீங்களும் சரி, பேரன்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த மாரி விஷயத்துல. ஸோ மக்களே இந்த மாரி ஃபேக் நியூஸ நம்பாம, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த மாரி வருங்காலத்துல ஏதாவது உங்க ஃபேக் நியூஸ், ரியல் நியூஸ்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம தனித்தனியா பிரிச்சு நம்ம அத பத்தி பத்தி பேசி போடுவோம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.